என்ன சவுண்டு? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வண்டி எடுத்துட்டு வர சொன்னேன், எங்கேயோ போகணுன்ட்டு. இங்க வா இங்க வா நானு ஒரு ரிங் வச்சுக்கல, அதை காணட்டா. எங்க அம்மா குப்பையில எங்கேயா போட்டாங்களா தெரியலடா, இங்கதான் கொட்டினாங்கன்னு சொன்னாங்க. அது காணும். வாடா, நீ தேடி வா வா. கிடைக்கலடா, அது மட்டும் தான்டா இருக்கு அவன் ஞாபகார்த்தமா. அது கூட இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? டேய், உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சாடா? வாடா, மேலே போய் அம்மா கிட்ட கேட்போம். வாடா, தேடித்தாடா எனக்கு. வாடா. என்னடா நீ? டேய், எந்திரா, இங்கெல்லாம் இருக்காதுடா. வாடா டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. அம்மா கிட்ட கேட்கலாம் வா. டேய் இல்லடா, நான் கேட்டேன் அம்மா கிட்ட. அம்மா இங்கதான் குப்பையை கொட்டேன்னு சொன்னாங்க. தேடி பாக்குறேன்டா. நீ டேய், இங்கெல்லாம் இருக்குமாடா? அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாம்டா. வாடா. கேட்டேன்டா நல்லா. டேய், நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறேன். பாருடா டேய், ஏன்டா இப்படி பண்ற? வாடா, மேலே ஏறா. பைத்தியவன், பார்த்து இறங்குடா. வா டேய், பைத்தியமாடா நீ? வா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. உனக்கு தெரியாதாடா நீ எப்படி லவ் பண்ணேன்னு? அவளும் இல்லை, இப்போ எங்க போனானே தெரியல. அந்த ரிங்கு மட்டும் தான்டா இருந்தது என்கிட்ட, அதுவும் காணும். குளிக்கும் போது வச்சுட்டு போனேன், எங்கேயா உழுதுற போது அப்படின்னு வச்சுட்டு போனா வந்து பார்த்தா காணும். குப்பையில போயிருக்கும் தான்டா நினைச்சு வந்து தேடினேன். ஆனா அங்கேயும் இருக்காம தெரியலடா. அதுக்குள்ள வந்து நீயும் கூப்பிட்ட. ஒண்ணுமே புரியலடா. அப்படியே உண்மை பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அழுணும் தோணுது, ஒரு மாதிரி இருக்குது, கத்தணும் தோணுது. என்னால முடியலடா, என்னமோ பண்ணுது. ஒருவேளை அங்க இருக்குமோ? வா, சரி வா வா, போய் பார்க்கலாம் வா. ஐயோ, வரண்டா. டேய், உனக்கு ஏதோ ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன்டா. மா மா மா. ஐயோ, என்ன பண்றது? அம்மா மா. ஒருவேளை தம்பி எடுத்துட்டு போயிருப்பானா ரிங்க? எட்ரா 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 எட்ரா. ஹலோ வினோத், சொன்னா. எங்க இருக்க? நானா ஸ்டேட் கடை வந்திருக்கேன், ஒரு சின்ன வேலையா. சேடு கடை கிட்டியா? எதுக்கு அங்க இருக்க நீ? எந்த சேடு கடை? அங்கே இரு அங்கே இரு அங்கே இரு, நான் வரேன். அங்கே இரு, எங்கேயும் போக கூடாது, உள்ளலாம் போக கூடாது, நான் அதை வரேன் இரு. ஓ, நான் வீட்டுல வச்சிருந்த ரிங்க எடுத்துட்டு வந்தியா? அதை வைக்கதான் சேடு கடைக்கு வந்திருக்கியா? அண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் வந்தேன், நான் எதுவும் எடுக்கல. நீ பொய் சொல்லாத, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த ரிங்கை எடுத்துட்டு வந்திருப்பேன்னு. நான் எதுவும் சொல்லலாம் மாட்டேன், தயவு செஞ்சு அந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்துரு. குர்ரா. நான் நிஜமா எடுக்கவே இல்லைண்ணா,
நீ நம்ப மாட்டியா? ஏய் பொய் சொல்லாதடா, எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரிங் அது, தயவு செஞ்சு கொடுத்துரு. நான் இல்லாத நான் எப்படி கொடுக்குறது உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன்ல. டேய் உங்ககிட்ட இருக்க எனக்கு நல்லாவே தெரியும். குர்ரா பொறுமையா பேசுறீங்க என்ன இப்படியே குர்ரா. எங்கெல்லாம் தேடினா தெரியுமா உன்ன? தொலைஞ்சிட்டேன்னு நினச்சேன். நான் சாரிண்ணா, சென்டிமெண்ட் ரிங்குன்னு தெரியாமல் நான் எடுத்து வந்துட்டேன், மன்னிச்சிருண்ணா. பரவாயில்லடா, எதுக்கு இந்த ரிங்கை வைக்க வந்தேன்? அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்லைண்ணா, நேற்று நைட் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, தலையில் ரொம்ப அடிபட்டுச்சு, கோமாக்கு போயிட்டான் அவன். டாக்டர் 5 லட்சம் ரெடி பண்ண சொன்னாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஒரு 4 சேல் வரை ரெடி பண்ணிட்டோம். ஒரு 30,000 மட்டும் பத்தலைண்ணா. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேபிளில் பார்த்தேன், ரிங் இருந்துச்சு, டக்குன்னு ஓடி வந்துட்டேண்ணா. எனக்கும் என்னன்னு புரியல, சாரிண்ணா. சரிடா. என்னண்ணா? இந்த வெக்காத வித்துரு, அப்போதான் அந்த காசு வரும். நான் வேணாண்ணா. பரவாயில்லடா. பூஜா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தா? நீங்க பிரதீப் தானே? நீங்க பிரதீபான்னு கேக்குற? என்ன யாருன்னு தெரியல அவனுக்கு. சொல்ல உங்களாம விட்டு போயிட்டா? எங்க தெரியல தெரியுமா? எங்கடி போயிருந்தா? நான் பூஜா இல்ல, என் பேர் அஞ்சலி. நீ என் பூஜா தான். பொய் சொல்லாத. அப்புறம் எதுக்கு பூஜா மாதிரி இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். ஏன் பூஜா இல்லைன்ற நீ எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? என்ன பேசணும் என்கிட்ட? நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேட்கணும். கண்டிப்பா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை நீங்க ஏத்துக்குதான். அப்படி என்ன சொல்ல போற? நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேட்கணும். கண்டிப்பா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை நீங்க ஏத்துக்குதான். அப்படி என்ன சொல்ல போற? உங்களுக்கு தெரியாது, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் பேர் பூஜா, என் பேர் மீரா. நாங்கள் 2 பேரும் அப்பா அம்மா இல்லாமல் ஆஸ்மேஷன் தான் வளர்ந்தோம். ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேன்சர் இருக்குன்னு போட்டுருந்துச்சு. அதுவும் 3rd ஸ்டேஜ். உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை. அவள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து மட்டும் மறையல, என் வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சிட்டான். நீ போய் சொல்ற, நீ தான் பூஜா, எனக்கு நல்லா தெரியும். ஏன் போய் சொல்ற? இப்ப அவ செத்துட்டான்னு சொல்றியா? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க பிரதீப்? அவ என் அக்கா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் எப்படியா காப்பாத்திருப்பேன் அவளை. சொல்ல அழாதீங்க பிரதீப், விடுங்க பிரதீப். பிரதீப் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல. அது அது என்ன பண்றது பிரதீப், விடுங்க பிரதீப், அழாதீங்க.
பிரதீப் அழுவாத பிரதீப், ப்ளீஸ் பிரதீப் அழுவாதீங்க பிரதீப். அவ இல்லாம இந்த 8 மாசத்தை கடந்தது ஏதோ பெரிய யுகத்தையே கடந்த மாதிரி இருக்கு. லைஃப் லாங் எப்படி இருப்பேனே எனக்கு தெரியல. அவ்வளவு லவ். அவ இல்லைன்றதை ஏத்துக்க முடியல பிரதீப் என்னால கூட. ஆனா தயவு செஞ்சு அழுவாதீங்க பிரதீப். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதை 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஆனால் சொல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. கடைசியாக இப்படி கூட நடக்கலாம்.